நம்ம இன்னைக்கு வாழைப்பழம் வச்சு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான நல்ல பஞ்சு போன்ற கேக்கு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் பிகினர்ஸ் கூட பண்ண முடியும். அவ்வளோ சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி. குழந்தைங்கள்லாம் சர்ப்ரைஸ் ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுட்டு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 3 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, சின்ன சைஸாக இருந்தால் 6 பழம் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச வாழைப்பழ விழுதை இந்த மாதிரி மாவு கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதே மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணலாம். இது கூடவே 2 முட்டை எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு உருகின பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாவு கூடவே இதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரங்கள்லாம் இது போல் நல்லா எடுத்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். கேக் டின் அப்படி இல்லைன்னா இது போல் லோஃப் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பட்டர் ஷீட் போட்டுட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம மாவை சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷத்துக்கு சூடுபடுத்திட்டு அதே டெம்பரேச்சரில் 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கேக் முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா கேக் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கேக் ரெடி ஆயிடுச்சு, முழுமையாக ஆறி இருக்குது. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதே கேக்கை நீங்கள் குக்கரில், கடாயில் கூட பண்ணலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் குக்கரில், கடாயிலலாம் கேக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தடில் நீங்கள் இந்த கேக்கும் ரெடி பண்ணலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.